ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி தொடங்குகின்றேன். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு மாபெரும் புத்தக காட்சியின் 49வது ஆண்டு அறிவு திருவிழாவில் உரை நிகழ்த்த கிடைத்த பெரும் வாய்ப்பிற்கு நன்றி கூறியவனாக இந்த அருமையான நிகழ்வை தலைமையேற்று அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய பப்பாசியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வைரவன் அவர்களே, எனக்கு முன்பாக மிகச் சிறப்பான முறையிலே ஒரு அருமையான உரையை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு நண்பர் வாழ்வியல் பயிற்சியாளர் திரு பரமன் பச்சமுத்து அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்காக இருக்கின்ற பப்பாசியினுடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே, இந்த நிகழ்வின் அரங்கில் அமர்ந்து இந்த உரையை கேட்க அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி எனக்கு திருமணம் முடிந்ததும் தேனிலவுக்கு செல்வது புதுமண தம்பதியருடைய வழக்கம். நான் தேர்ந்தெடுத்தது அப்போது சென்னை. ஜனவரியில் வருகிறோம். தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், மனைவியை முதலில் அழைத்து வருவது புத்தக காட்சிக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எங்களுடைய அந்த தேனிலவு நிகழ்விலே புத்தகங்களை பரிசளிப்பதற்காக இதே போன்ற நிகழ்வில் அன்றைக்கு திரைக்கலைஞர் சத்யராஜ் அவர்கள் உரை நிகழ்த்தினார். நாங்கள் குடும்பமாக புத்தக காட்சியிலே நூல்களை எல்லாம் வாங்கிவிட்டு இதே போன்ற ஒரு அமர்வில் அமர்ந்திருந்த ஒரு நேரம் ஒன்று. அப்போது இந்த மேடையில் பேசுவதற்கான கனவோ லட்சியமோ திட்டமோ எதுவும் இல்லை. ஆனாலும் அங்கிருந்த என்னை இங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் எழுத்து, வாசிப்பு. இந்த எழுத்தும் வாசிப்பும் உங்களை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இன்றைய நாளில் நான் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். புத்தக கண்காட்சி என்றுதான் இதற்கு தொடக்கத்தில் பெயரிட்டிருந்தார்கள் என்பது என் நினைவு. புத்தக கண்காட்சி என்ற சொல்லாடல், கண்காட்சி என்ற அடிப்படையில் காட்சிப்படுத்தி நீங்கள் காட்சியாக இதை கடந்து சென்று விடக்கூடாது. இது கண்காட்சி அல்ல, இதை அறிவை நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும். எனவே புத்தக கண்காட்சி என்பதிலே கண் என்பதை எடுத்துவிட்டு புத்தக காட்சி என்று மாற்றுங்கள் என்று சொன்னார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அன்றிலிருந்து இது புத்தக காட்சி என்ற அடிப்படையிலே தொடர்ந்து 49வது ஆண்டு செயலாளர் வைரவன் அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், கொரோனா காலத்தை ஒரு ஆண்டு காலத்தை இணைத்து கொண்டால் இது அரை நூற்றாண்டு கால பயணம். இது பெரும் அறிவிற்கான ஒரு பெருமை மிகு ஒரு அடையாளமாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே உங்களுடைய குழந்தைகளை ஒரு தலைமுறையை அறிவை விரிவாக்கம் செய்வதற்காக அழைத்து வர வேண்டும். அவர்கள் புத்தகங்களை வாங்குகிறார்களா இல்லையா என்பது அல்ல, இப்படியான புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன என்பதை அவர்கள் ஒரு முறை பார்த்து செல்வதற்காவது அந்த குழந்தைகளை நீங்கள் அழைத்து வர வேண்டும். புத்தகங்களை தொட்டு பார்க்க அவர்களை அனுமதிக்க வேண்டும். வாசிப்பின் நறுஞ்சுவையை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக இது போன்ற அரங்குகளுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்துடன் வருகை தர வேண்டும். ஏனென்றால் அறிவு சுருங்கி வரக்கூடிய ஒரு காலத்தில், உணர்வு மேலிருந்து மனிதன் சக மனிதனை அடித்துக் கொள்கின்ற, பகைத்துக் கொள்கின்ற ஒரு காலத்தில் அறிவை விரிவு செய்ய வேண்டிய, அறிவை விருத்தி செய்ய வேண்டிய ஒரு வாசிப்பு தலைமுறையை வார்த்தெடுக்க வேண்டிய ஒரு கால தேவை இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் தமிழ்நாடு அதில் ஒருபடி மேலெழுந்து நிற்கிறது இந்த வாசிப்பை, அறிவை முன்னெடுத்து செல்வதில். அதனால்தான் தமிழ்நாடு இந்தியாவிற்கே முன்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் அறிவும் வாசிப்பும் இங்கு தந்த களம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு அறிவு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்காகத்தான் இன்றைக்கு
சொல்லப்படாத இன்னும் சொல்லப்படாத கதைகள் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை நான் பேசுவதற்கு விரும்புகின்றேன். இந்த கதைகள் என்பது புத்தகங்களில் இருப்பது மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கதை இருக்கிறது. உங்களிடம் கொஞ்சம் நேரம் அமர்ந்து பேசினால் அந்த கதைகளை என்னால் எளிதில் வாங்கிவிட முடியும். வரும் வழியெங்கும் நான் பார்த்தது, தமிழ்நாடு அரசு இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். அதற்கு உங்கள் கனவை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள். லட்சக்கணக்கான குடும்பங்களின் கதை என்னவாக இருக்கும் என்பது தெரியும். அது இன்று அரசினுடைய திட்டங்களை குறித்து அவர்கள் படிவம் தந்து இந்த படிவத்திற்கான கதையை கேட்டார்கள் என்றாலும் கூட ஒரு குழந்தையுடைய கனவு என்னவாக இருக்கிறது, ஒரு குடும்பத் தலைவனுடைய கனவு என்னவாக இருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணுடைய கனவு என்னவாக இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கனவும் என்னவாக இருக்கிறது என்பதுதான். அந்த கனவு நனவாகும் போது அது வாழ்க்கையாக மாறுகிறது. நனவிற்கு சாத்தியமில்லாத பொழுதுகள் கதைகளாக மாறுகின்றன. எனவே கதைகள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மறைந்து கிடக்கிறது. கதை எழுதுவதும் பேசுவதும் சொல்லுவதும் மிகச்சிலரே. ஆனால் கதை உற்பத்தியாகின்ற களம் எங்கே என்று பார்த்தால், நம்மெல்லாம் தாத்தா பாட்டி கதை கேட்டு வளர்ந்தவர்கள் தான். தூக்கம் வரலன்னு சொல்லியாச்சுன்னா கதை சொல்லு பாட்டி என்று கதை கேட்டு கதை சொல்லி கதை கேட்பதை மரபாக கொண்ட ஒரு வாழ்வை இன்றைக்கு மறந்து, கதை கேட்பதற்கான குழந்தைகளும் இந்த உலகத்தில் இல்லை, கதை சொல்வதற்கான பாட்டிகளும் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் உரையாடல் பொழுதுகளை நாம் தொலைத்து நிற்கின்றோம். உரையாடலுக்கே இடமில்லாத இடத்தில் கதை எங்கிருந்து எழும் என்பதுதான் கேள்வி. பேசுவதற்கான கால பொழுதுகள் அருகி போன ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தொடரிலே பயணம் செய்யும் போது அருகில் இருக்கக்கூடிய நண்பரிடம் நாம் விசாரிப்போம், ஐயா வாங்க, எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, எந்த நோக்கத்துக்காக போறீங்க. எளிமையான இந்த உரையாடல்கள் நம்ம எங்கே கொண்டு சேர்க்கும்? பேசும்போதே சொல்லிடுவாங்க, திருநெல்வேலி சுமல் அடிக்குது, நீங்க வந்து திருநெல்வேலியா தம்பி அப்படின்னு. ஆமா, அங்க எனக்கு இவரை தெரியும், நீங்க இந்த ஊரா என்ற பேச தொடங்கக்கூடிய அந்த தொடரியின் அருகே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்வின் நினைவுகளை மீட்டு தரக்கூடியவர்களாக மாறுவார்கள். அந்த உரையாடல் கதை பொழுதுகளாக கதை களங்களுக்கான கருவை நமக்கு தந்து கொண்டிருக்கும். ஆனால் உரையாடலை தொலைத்துவிட்ட அந்த காலத்திலே, ஒருவருடன் ஒருவர் உரையாடுவதற்கு நாம் தயங்குகின்ற ஒரு காலத்திலே, அலைபேசி என்றைக்கு வந்ததோ இந்த அலைபேசிக்குள் நாம் முடங்கிவிட்டோம். யாரும் யாரையும் பார்ப்பதில்லை, பேசுவதில்லை. குனிந்த தலை நிமிராத பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இந்த காலம் தான் என்னன்னா எல்லாமே அலைபேசியில தான் இருக்காங்க. செல்போனை பார்த்து கொண்டே அதிலே என்ன வருகிறது என்பது அவருடைய உலகம் அதுவாக சுருங்கி போய்விட்டது. எனவே நாம் இந்த கதைகளை குறித்து யாரும் பேசுவதில்லை. குறிப்பாக கதைகள் என்று சொன்னால் அது குழந்தைகளுடைய உலகோடு நாம் சுருக்கிக் கொள்கிறோம். இல்லை, பெரியவர்களுக்கும் கதை என்பது யாருக்குத்தான் பிடிக்காது. இந்த கதை சொல்வது என்பது கதை விடுறதில்லை. நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி கதை விடுறான் பாடுறா. கதை விடுறதுன்னா கதையில் புனை கதைகள் இருக்கிறது, அதே போல இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் இருக்கிறது, மெய்யியல் கதைகள் இருக்கிறது. கதைகளின் வழியாக நம்முடைய வாழ்வியலை நாம் சொல்ல முடியும். இலங்கை தமிழ்ல பேசிட்டு இருக்கும் அவன் கதைக்கிறான் அப்படிமா. கதைக்கிறான்னா என்ன, பேசுறான் அர்த்தம். அவன் பேசினாலே கதையாக மாறுகிறது. எனவே கதை சொல்வது என்பது நம்முடைய உரையாடல்களில் இருந்து, நம்முடைய பேச்சுக்களில் இருந்து. கதையை நீங்க விளங்கணும்னு சொல்லியாச்சா, நிதானமா ஒருவருடைய பேச்சை கேட்பதற்கான காதுகள், செவிகள் உங்களிடம் இருக்க வேண்டும். அதை உள்வாங்கக்கூடிய மனது உங்களிடம் இருந்தால் நீங்கள் கதையை அவர்களிடமிருந்து நீங்கள் எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒவ்வொருவருக்குள்ளும் நூற்றுக்கணக்கான கதைகள் உறங்கி கிடக்கின்றன. முன்பெல்லாம் கதை சொல்வதற்கான களங்கள் இருந்தன, திண்ணைகள் இருந்தன, சங்கங்கள் இருந்தன, மரத்தடிகள் இருந்தன. அது மட்டுமல்ல, தேநீர் கடைகளுடைய அந்த சாயா கடை பெஞ்ச், இதெல்லாம் என்னன்னா பேசுவதற்கு, உரையாடுவதற்கான களங்கள் இருந்தன. ஆனால் இந்த களங்களையும் நாம் சிதைத்து விட்டோம். இன்றைக்கு திண்ணைகள் இல்லாத ஒரு காலம், மரத்தடிகள் இல்லாத காலம், ஏனென்றால் மரங்களே இல்லாத ஒரு காலம். தேநீர் கடையில் இருந்து அமர்ந்து பேசுவதற்கு முடியாது.
ஆக நம்முடைய கதை களங்களை நாம் தொலைத்து விட்டோம். நம்முடைய தாத்தா பாட்டியிடம் நாம் பேசுகின்ற கதைகள் என்பது ஒரு தலைமுறையிடமிருந்து அவர்கள் சொல்லி வருகின்ற ஒரு வாழ்வியலை நமக்குள் கதை வழியாக கடத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த கதையில் அறங்களை அவர்கள் பேசுவார்கள். அந்த கதையின் வழியாக வாழ்வியல் ஒழுக்கங்களை அவர்கள் கற்றுத்தருவார்கள். அந்த கதைகளின் வழியாக உன்னுடைய எதிர்காலம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த பாட்டியின் பெருவிருப்பம் அந்த கதைக்குள் ஒரு கருவாக அமைந்திருக்கும். அந்த கதைகள் எல்லாம் அந்த தாத்தா பாட்டியினுடைய கதைகள் தான். வீட்டில் ஏற்படுகின்ற அந்த வலிகளை, அந்த ஆற்றாமைகளை, இயலாமைகளை அவர் கதை வடிவாக மாற்றி சொல்லும் போதோ இளைப்பாறுதல் அடைகிறார், ஆறுதல் அடைகிறார். இன்றைக்கு கதை மரபு தொலையும் போது தனக்குள் அவள் தன்னை புதைத்துக் கொண்டு செத்து போகிறாள். அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த மாந்தர்கள் யார் என்று சொன்னால் அந்த பாட்டி தான் அந்த கதையுடைய ஹீரோவா இருப்பார், ஹீரோயினாக இருப்பார். தன்னுடைய கதையைத்தான் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு வேறொரு வடிவிலே அவள் சொல்லிக் கொண்டே இருப்பார். கதை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு நாமும் கதை நாயகனாக மாறிவிடுவோம். இளம் பருவத்தில் அப்படித்தான் நாம் நாயகர்களாக நம்மை செதுக்கிக் கொண்டோம் இந்த கதை உலகின் வழியாக. நம்மோடு அந்த நிலவு நடப்பது என்னுடன் மட்டும்தான் என்ற அந்த பிரமிப்பு எல்லா இளைஞர்களைப் போல எனக்கும் இருந்தது. நமக்கு ஒரு விசித்திரம் இருக்கிறது, என்னோடு நிலவு நடக்கிறது என்ற அந்த இளவயது ஒரு ஈர்ப்பு எல்லோரும் போல் இருக்கிறது. அந்த கதைக்குள் நாமும் மாந்தர்களாக நாயகர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை அந்த கதை நமக்குள் கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் நாம் சொல்வது என்று சொன்னால், இந்த கதை காலத்தில் நம்முடைய வாழ்வியல் வரலாறும் அதன் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த கதைகளின் வழியாக அறிவியலை, உண்மைகளை, நேர்மையை மாத்திரமல்லாமல் ஒரு வரலாற்று ஆவணமாக நம்முடைய வாழ்வியலையும் செதுக்கிக் கொள்வதற்கு இந்த கதைகள் பெரும்பாலும் பயன்பட்டன. இல்லை, மிக முக்கியமாக நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர். திருக்குரானை நீங்கள் இங்கே ஐயா பேசும்போது கூட நாங்கள் பேசிக்கிட்டது குரான்லாம் இருக்கு இல்லைன்னா ஐயா வைரவன் அவர்கள் சொன்னார்கள். பரமன் அவர்கள் பேசும்போது ஆமாம், திருக்குரானில் உள்ள செய்தியைத்தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். குரான் உலக பொதுமறை, அது உலக மொழி பேசுகிறது, அது மத நூல் அல்ல, வாழ்வியல் நூல் என்ற அடிப்படையிலே திருக்குரான் கதை சொல்கிறது. திருக்குரானில் உள்ள கதை பிரம்மாண்டமான கதை ஒன்று இருக்கிறது. ஆனால் அது கதை அல்ல, ஒரு வாழ்வியல் நெறியை ஒரு தனி சாப்டருக்கு, அத்தியாயத்திற்கு குகைவாசிகள் என்ற ஒரு கதை வைத்திருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு சித்திரத்தை கண் முன்னால் கட்டி எழுப்புகிறது. ஒரு மன்னனுடைய கொடுமை தாங்காமல் அந்த கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக சில இளைஞர்கள் தங்களுடைய அறத்தை, வாழ்வியல் நெறியை, மதம் சார்ந்த நம்பிக்கை காப்பாற்றிக் கொள்வதற்காக இடம்பெயரக்கூடிய ஒரு கதை. இடம்பெயர்ந்து அவர்கள் ஒரு குகையிலே தஞ்சமடைகிறார்கள். இதை கொஞ்சம் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். குகையில் தஞ்சமடையக்கூடிய அவர்கள் நீண்ட நெடிய உறக்கத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். 300 ஆண்டுகள் அல்லது 309 ஆண்டுகள் அவர்கள் உறங்குவதாக திருமறை பதிவு செய்கிறது. 300 ஆண்டுகள் அவர்கள் உறங்குகிறார்கள். உறங்கி முடிந்ததும் எழுகிறார்கள். எழுந்து வெளியே வருவதற்குள் உலகம் மாறிவிடுகிறது. 5-10 ஆண்டுகளுக்குள் இந்த உலகத்தின் வெளிச்சம் மாறிவிடுகிறது, நிறம் மாறிவிடுகிறது, இங்குள்ள உடை, உணவு எல்லாம் மாறிவிடுகின்ற போது 300 ஆண்டு கால காலப்பயணம் என்பது நீண்ட நெடிய இடைவேளை. அதில் வெளியே வரும்போது அவருடைய உலகம் வேறொன்றாக இருக்கிறது. அவர்கள் கொண்டு வருகின்ற நாணயம் செல்லாத காசாக மாறுகிறது. அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய உடையும் அந்த காலத்திலிருந்து கற்காலம் பின்னோக்கி சென்ற ஒரு காலத்தினுடைய தோற்ற மாந்தர்களாக அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்களுடைய பேசுகின்ற மொழி அன்றைக்கு வழக்கொழிந்து இருக்கிறது. செல்லாத காசை வைத்துக் கொண்டு பொருந்தாத உடையிலே, தன் வாழ்க்கைக்கு சற்றும் பொருத்தமில்லாத உலகிலே அவர்கள் வெளிப்படுகின்ற அந்த காட்சியை திருமறை குர்ஆன் ஒரு கதையாக சொல்லி வருகின்ற அந்த வேலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகளை குறித்து பேசுகிறது. இன்னும் நபிமார்களை குறித்து பேசுகின்ற அந்த குர்ஆனிலே யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதருடைய வரலாற்றை மிக நேர்த்தியாக, அழகாக ஒரு கதை சொல்லல் வடிவிலே அது வடித்து தருகிறது. யூசுப் அவர்களுடைய வரலாற்றிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய யூசுப் அவர்களுடைய இளமை பருவத்தை குறித்தான வர்ணனைகள், அவர் சகோதரர்கள் அவள் மீது கொள்கின்ற வன்மம், பொறாமை, தந்தையிடமிருந்து யூசுஃபை அவர்கள் நயவஞ்சமாக அழைத்து செல்வது, யூசுஃபை கிணற்றில் தூக்கி வீசுவது, வணிக கூட்டம் யூசுஃபை கிணற்றிலிருந்து மீட்டு எடுத்து செல்வது, எகிப்திலே மன்னர் யூசுஃபை வாங்கி கொண்டு அவரை வளர்ப்பது மன்னர் அரண்மனையிலே,
யூசுப் அங்கே அமைச்சராக முக்கிய பதவி வகிப்பது, அங்கே பஞ்சகாலம் ஏற்படுவது, அந்த பஞ்சகாலத்திற்கான தீர்வு கனவின் வழியாக வருவது, அங்குள்ள அரசி யூசுப் மீது பெருங்காதல் கொண்டு அவர் மீது குற்றப்பழி சுமத்துவது, அந்த குற்றப்பழியில இருந்து சிறை கொட்டடைக்கு அவர் அடைக்கப்படுகின்ற காட்சி, சிறைத்தோழர்களுடன் அவருடைய உரையாடல், விவாதம், அவருடைய அறிவுக்களம், அந்த சிறையில் இருந்து அவர் மீண்டெழுந்து வருகின்ற வரலாறு, இதுவெல்லாம் குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால் இந்த கதைக்கான இடத்தை, இந்த இறைவன் தருகின்ற இடம் என்ன என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வரியை நாம் அகிலன் அவர்களுடைய ஒரு கதையை பாவை விளக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். பாவை விளக்கிலே அகிலன் எழுதுகிறார், அந்த தணிகாசலம் என்ற அந்த பாத்திரம் தன்னுடைய மிக நெருக்கடியான மன உளைச்சலான கால வாழ்க்கையிலே காலம் கடந்து செல்கின்றார். நிம்மதி தேடி இருப்பிடம் தேடி அடையக்கூடிய ஒரு நீண்ட நெடிய பயணத்திலே தணிகாசலம் சுற்றுலா செல்கின்றார்கள் நண்பர்களுடன். சுற்றுலா செல்லக்கூடிய அந்த நண்பர்கள் அடைகின்ற இடம் தாஜ்மஹாலிலே வந்து அடைகிறார். தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்து வருகின்ற தணிகாசலத்திற்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் கண்ணில் தென்படுகிறது. திருமறையில் உள்ள ஒரு வசனம், லா யுகல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா லஹா மா கஸபா என்ற இதனுடைய ஒரு வசனம். இறைவன் சக்திக்கு மீறி எந்த ஒரு ஆத்மாவையும் அவன் சோதிப்பதில்லை என்ற வசனம். அதை தணிகாசலம் படிக்கின்றார். இது எனக்கான வார்த்தை என்று தன்னுடைய வாழ்க்கையை மீட்டி எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த பாதையை அந்த திருமறையில் இருந்து ஒரு வசனம் அவனுக்கு தருகிறது என்று சொன்னால், கதைகள் இன்றைக்கு நம்பிக்கையை தருகின்ற இடங்களாக மாற வேண்டும். ஆனால் இன்றைக்கு பேசுகின்ற பல கதைகள் வெறுப்பின் கதைகளாக மாறுகின்றன. ஒருவரை ஒருவர் புரியாமல், ஒருவரை ஒருவர் அறியாமல் இருந்தால் அங்கே வெறுப்பு பிறக்காது. எனவே வெறுப்பின் கதைகளை வேறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பின் கதைகளை பேச வேண்டும். இந்த மண் எல்லோருக்குமானவன். இந்த உலக அரங்கில் எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு இந்தியாவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், இங்கே மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக இங்கே வாழ்கிறோம் என்ற அந்த வாழ்க்கை தெரியும், அந்த உறவும் தான். இந்த உறவும் வாழ்க்கை பாடும் நம்முடைய கதைகளாக, காவியங்களாக, இலக்கியங்களாக வெளிவருவதிலே தடை ஏற்படுமானால் ஒரு வெறுப்பின் கதை இந்த மண்ணிலே பேசப்படுகிறது. அது இதயங்களை பிளக்கின்றது. இந்த கதையை பேசும்போது ஒரு நல்லிணக்க கதையாக எங்கிருந்து பிறக்கிறது? நான் இன்றுதான் தோழர் பரமன் பச்சமுத்து அவர்களை சந்திக்கிறேன். அவருடைய உரையை கேட்டு இருக்கின்றேன். அவரை குறித்து நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் எங்களுடைய கதை எங்கே தொடங்குகிறது? நாங்கள் சந்திக்கின்ற புள்ளியில் எங்களுடைய கதை தொடங்குகிறது. அந்த கதையினுடைய நாயகராக யார் மாறுகிறார் என்று சொன்னால், பிரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலிதான் அந்த கதையின் நாயகராக மாறுகிறார். ஒரு பரமன் பச்சமுத்து அவர்களுக்கு கதையின் நாயகராக ஒரு அலி எங்கிருந்து கிடைக்கிறான் என்று சொன்னால், அது இந்த மண்ணினுடைய பெருமையாக இருக்கிறது, தமிழ் நிலக்கூறினுடைய சிறப்பாக இருக்கிறது. இந்த நெருக்கத்தை, இந்த பேரன்பை, இந்த உறவை, இந்த இயல்பான இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய தொடர்பாடலை குறித்து நாம் பேச மறந்ததனுடைய விளைவு தலைமுறையை இடைவெளி இன்றைக்கு பெரும் இடைவெளியாக மாறி வெறுப்பு சுவர்களை நமக்குள் எழுப்பி எழுப்பி அது பெரும் கூறாக நம்மை பிரித்து துண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய கதைகளை பேச வேண்டிய, கலைகளை பேச வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. கலாப்ரியா அவர்கள் பார்க்கடல் எழுதி வருகிறார். தி இந்துவில் எங்களுடைய பகுதி, நான் கடையநல்லூரை சார்ந்தவர். அதில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன படிமங்கள், ஐயா வண்ணதாசன் அவர்கள் கல்யாண்ஜியுடைய கதைகளும் கவிதைகளும் அந்த நிலம் சார்ந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஜெயகாந்தன் குறித்து சொன்னார்கள், பட்டியல் எடுத்தால் அது தனி தலைப்பாக மாறிவிடும். அப்படியான அந்த கதைகளில் இருந்து அந்த கதை மாந்தர்கள் எங்கிருந்து உருவாகிறார்கள் என்று சொன்னால், என் வாழ்க்கை குறித்து நான் பேசுகின்ற இடங்களில் இருந்து தொடங்குகிறது. நான் வெளிநாட்டிலே உனைசாவிலே ஒரு இடத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நான் வெளிநாட்டிற்கு போகக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தேன். இந்த மண்ணை விட்டு சென்று விடக்கூடாது, என்னுடைய உழைப்பும் என்னுடைய ஆற்றலும் இந்த மண்ணுக்குத்தான் சேர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தேன். கால நெருக்கடி என்னை வெளித்தள்ளும் போது, வெளிநாட்டில் எனக்கு வேலை வாய்ப்பு என்ற போது ஒரே ஒரு வேண்டுகோள் என் விருப்பத்தை ரொம்பவும் நெருக்கமாக்கியது. உனக்கு புத்தக கடையில் வேலை என்றதும் ஒரு சட்டனை கிளம்பி விட்டேன். வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறது. அந்த புத்தகத்திற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நான் புத்தகம் படிப்பதற்காக சென்றவர். அப்படியான அந்த புத்தக கடையில் கிடைத்த அனுபவங்கள் ஏராளமானது. அருமை நண்பர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நான் அந்த புத்தக கடையின் அனுபவங்களை பேசி கொண்டிருந்தேன். எங்கள் கடைக்கு அபு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் வருவார்.
அவர் வாயில் ஒரு சுவிங்க மாண்டு ஒன்றை போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே வருவார். கையில் ஒரு கைத்தடி வைத்திருப்பார். ஆனால் அவருக்கு கைத்தடி ஊன்றுவதற்கு தேவையில்லை. அவர் ராஜநடையில் வருவார், ஆனால் கையில் ஒரு கைத்தடி வைத்திருப்பார். வாயில் சுவிங்க மண்டு கொண்டிருப்பார். தடித்த கனமான கண்ணாடி போட்டு கொண்டு வரக்கூடிய அந்த அபு இப்ராஹிம் வந்ததும் எங்களுடைய கடையில் அடுக்கி வைக்கக்கூடிய இந்த புத்தக கடைகளில் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த இதில் தன்னுடைய இந்த கைத்தடியை வச்சு எடுப்பார். இந்த புத்தகத்தை 10 எடு, இது ஒரு 5 எடு, இது ஒரு 4 எடு அப்படிம்பாரு. நிறைய புத்தகங்களை வாங்கி செல்வார். எனக்கு ஒரு ஐயம் வருகிறது. நான் அவரிடம் கேட்கின்றேன், ஒரு நாள், நீங்கள் புத்தக கடை வைத்திருக்கிறீர்களா? அவர் சொன்னார், நான் புத்தக கடை வைக்கவில்லை. நீங்கள் புத்தகம் விற்பனை செய்கிறீர்களா? இல்லை, நான் புத்தகம் விற்பனை செய்யவும் இல்லை. எதற்காக இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி செல்கிறீர்கள்? அவர் சொன்னார், என் வீட்டிற்கு யார் வந்தாலும் நான் தேநீர் தருகிறேனோ இல்லையோ, என் வீட்டிற்கு வந்தால் புத்தகம் இல்லாமல் யாரும் வெளியே செல்ல முடியாது என்று அபு இப்ராஹிம் சொன்னார். எனவே அபு இப்ராஹிமை பார்ப்பதற்கான கூட்டம் வாசிப்பு மக்கள் சென்றார்கள். அவர் வீட்டுக்கு போனால் தேநீர் கிடைக்கிறதோ இல்லையோ புத்தகம் கிடைக்கும் என்பதற்காக சென்றார்கள். அதற்காகவே அவரை சுற்றி கூட்டம் இருந்தது. வாசிக்கும் பரப்பை, ஒரு அறிவு சமுதாயத்தை அங்கே அபு இப்ராஹிம் உருவாக்கினார் என்ற செய்தியை நான் சொல்லிக் கொண்டே வந்தேன். ஒரு நாள் அபு இப்ராஹிம் வரவில்லை, அவருடைய மகன் வருகிறார். ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை கேட்டு, இந்த புத்தகத்திலே 100 பிரதிகள் வேண்டும் என்று சொன்னார். நான் கேட்டேன், ஏன் அபு இப்ராஹிம் என்னவாயிற்று, ஏன் இந்த 100 பிரதிகள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய தந்தை உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த புத்தகத்திலே ஒரு வார்த்தை எழுத சொன்னார், இனி நான் உங்களுடன் பேசும் நிலையில் இல்லை, இந்த புத்தகங்கள் உங்களுடன் பேசும், என்னை சந்திக்க வந்ததுக்கு நன்றி என்று என்னை வந்த எல்லோருக்கும் இந்த புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னார். சொல்லி 1 ஆண்டு 1 மாதம் கூட இல்லை, ஒரு சில நாட்களிலேயே அவர் அபு இப்ராஹிமுடைய மகன் வேகமாக ஓடி வருகிறார். ஓடி வந்ததும் எனக்கு 500 புத்தகங்கள் அல்லது 1000 புத்தகங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார். என்ன என்று கேட்டேன். என் தந்தை அபு இப்ராஹிம் இறந்து விட்டார், அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வரக்கூடிய எல்லார் கையிலும் இந்த புத்தகத்தை கொடுக்க சொன்னார், இனி இந்த புத்தகங்கள் உங்களுடன் இருக்கும் என்று. இந்த புத்தக காதலை குறித்து நான் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவருடன் பேசி கொண்டிருந்த போது, அவர் தன்னுடைய வீடில்லா புத்தகங்கள் என்ற ஒரு தொடரை இந்து நாளிதழில் எழுதுவத போது இந்த செய்தியை மிக அழகாக அவர் எழுதிய ஒரு நினைவும் எனக்கு வருகிறது. இப்படி உலகம் முழுவதும் புத்தகம் வாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கதையை கட்டி எழுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த முதலாளி எங்களை ஒரு பாலைவன மணற்பரப்புக்கு அழைத்து செல்வார். அந்த பாலை மணற்பரப்புக்கு நாங்கள் செல்லும் போது அவர் கேட்பது, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. ஒரு முதலாளி, நாம் இங்கிருந்து பிழைப்பு தேடி சென்றிருக்கும், என்ன கதையை பேச முடியும் என்று சொல்லும்போது எங்களுக்கு கதை தெரியாது, திணறி நிற்போம். இல்லை, எங்கள்கிட்ட கதை இல்லை. இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்கிறது, ஆனால் அது எங்களுக்கு கதை சொல்ல முடியாது, வேறொரு உரையாடலாக முடிந்துவிடும். ஒரு நாள் அவர் அழைத்தார். எங்களோட பங்களாதேஷ் வேலை பார்த்தா இந்தோனேசிய ஒரு ஆள், கேரளாவை சேர்ந்த நண்பர்களாக இருந்தார். அந்த பங்களாதேஷ்காரர் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடியதெல்லாம், ஒரு மாத காலம் தாமதமாக வரக்கூடிய அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் பார்த்தார். எதுக்காக நீ எல்லாம் லேட்டாக வந்தேன், அது எனக்கு எழுதி கொடுன்னு. அவன் கொஞ்சம் அவருடைய மொழி, எனக்கு அரபு தெரியாது, உன் மொழியில் எழுதி கொடு, நான் கொஞ்சம் மொழிபெயர்த்து சொல்ல அப்படின்னு. அவர் சொன்னார், நான் தாமதமாக வருகிறேன் என்று நீ சொன்ன எல்லாமே கதைகள் தான், இதைத்தான் நான் அன்றைக்கு கேட்டேன், இங்கு மிக அருமையான கதையை நீ எழுதி தந்திருக்கிறாய் என்று சொல்லி. நம்ம லேட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம் பாருங்க, என்னவெல்லாம் நம்முடைய நியாயப்படுத்துவதற்காக நாம் சொல்கின்ற கதைகள் தான். எனவே ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கி கிடக்கின்ற கதைகள் ஆயிரம் இருக்கின்றன. கதை குறித்து பேசுவதற்கும் கதை கேட்பதற்கும் நமக்கு நீண்ட நெடுநேரம் நாம் உட்கார்ந்து சுவையாக பேசி கொண்டிருந்தாலும் கூட நேர ஒழுங்கை பேணுபவன் என்ற அடிப்படையில் ஐயா அவர்கள் அனுமதித்த அந்த நிமிடத்திற்காக இறுதியாக சில செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்த மேடைகளில் இதை தொட்டும் தொடர்ந்தும் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று கருதுகிறேன். வெனிஸ் திரைப்பட விழாவில் 2ஆம் இடம் பிடித்த சில்வர் லயன் கிராண்ட் ஜூரி விருதை பெறுகிறது ஒரு படம், வெனிஸ் திரைப்பட விழாவில். அந்த திரைப்படத்தை எடுத்தவர் பிரெஞ்சு துனிசிய இயக்குனர் கௌசர் பென் ஹானியா என்பவர். அந்த திரைப்படத்தை திரையிட்டு முடித்ததும் 23 நிமிடங்கள் அங்குள்ள பார்வையாளர்கள் எழுந்து கைதட்டி கொண்டே இருந்தார்கள். 23 நிமிடங்கள். அந்த படம் என்ன என்று நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் அது இருக்கிறது.
தி வாய்ஸ் ஆஃப் ரஜப் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கதைகள் துயரமானவை, நெஞ்சடைக்கக்கூடியவை. அந்த பலஸ்தீன குழந்தை ரஜப் ஹிந்த் என்ற அந்த குழந்தையினுடைய வலியை சொல்லிவிட்டு அந்த இயக்குனர் சொல்கிறார், இன்னும் சொல்லப்படாத கதைகள் ரஜப் ஹிந்தை போல ஏராளமாக இருக்கின்றன என்று. அந்த ரஜப் ஹிந்துடைய கதை தான் என்ன? ரஜப் ஹிந்த் தன்னுடைய தந்தையுடன் குடும்பத்துடன் செல்கிறார். வழக்கம் போல இஸ்ரேலிய இராணுவம் அவர்கள் பலஸ்தீன குழந்தைகளை கொல்கின்ற ஒரு கொடூரத்தை உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அப்போது அவர்கள் அந்த காரில் வரக்கூடிய ரஜப் ஹிந்துடைய குடும்பத்தை அழிக்கின்றார்கள். அது ரஜப் ஹிந்து தப்பி பிழைக்கிறார். உயிரோடு அந்த குழந்தை மட்டும் இருக்கு, காரில் யாரும் இல்லை. ரெட் கிராஸை சார்ந்தவர்கள் அதை அந்த குழந்தையை தொடர்பு கொண்டு பேசுகிற அந்த உரையாடல் தான் இது, நிஜ கதை. அந்த குழந்தையிடம் கேட்குறாங்க, பாப்பா நான் பேசுறது கேட்குதா? கேட்குது, பயப்படாத. இல்லை எனக்கு பயமா இருக்கு. பக்கத்தில் யார் இருக்கா? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே உயிரோடு இல்லை. எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, உன் பக்கத்தில் யார் இருக்கிறார்? கொலைகார கொடிய மிருகமான இஸ்ரேலியர் இராணுவம் இருக்கிறது. எவ்வளவு தூரம் இருக்கிறது? என் அருகில் இருக்கிறது. அவர்கள் நிழல் என் மீது விழுகிறது. எனக்கு பதட்டமாக இருக்கிறது. பயப்படாதே, இறைவன் நம்மோடு இருக்கிறார். அந்த குழந்தை கேட்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்களா என்று. அதற்கு அந்த ரெட் கிராஸை சேர்ந்த சகோதரி அழுகிறாங்க, காப்பாற்றி விடுவோம், காப்பாற்றி விடுவோம், கலங்காதே என் அன்பு குழந்தையே, எனக்கு அவர்கள் மிக அருகில் வந்து விட்டார்களே, தொலைபேசியை துண்டித்து விடாதீர்கள், காப்பாற்றி விடுகிறோம். அந்த குழந்தையுடைய அந்த உரையாடலில் கடைசியாக கேட்கின்ற ஒரு வேண்டுகோள், இந்த உலகத்திற்கு வைத்திருக்க வேண்டுகோள், இறுதி வரை என்னோடு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களா என்றுதான். அந்த ரெட் கிராஸை சேர்ந்த சகோதரி சொல்வார், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருப்போம், உன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவோம் என்று. அந்த கதை முடிகிறது. சற்று நேரத்தில் அந்த குழந்தையிடமிருந்து எதுவும் இல்லை, நிசப்தம். அந்த குழந்தையும் கொன்று விடுகிறார்கள். இப்படி ஏராளமான வலிமிகுந்த கதைகளிலே ஒரு கதை தான் ரசாவுடைய கதை. இந்த புத்தகத்தின் மீது உண்டான பெருங்காதல் அந்த போர்க்களத்தினுடைய பூமியில் இருந்து எப்படி எழுகிறது என்பதுதான் என் நெஞ்சை அடைக்கிறது. ரசா என்று சொல்லக்கூடிய ஒரு 10 வயது குழந்தை கதை எழுதுகிறாள். இல்லை, உயிர் எழுதுகிறாள். அங்குள்ள ஒவ்வொரு குழந்தைகளும் உயிர் எழுதி வைத்து விட்டு சாகிறார்கள். என்ன உயிர் எழுதுகிறார்கள்? நான் எந்த வினாடியும் செத்து போய் விடுவேன், நான் செத்து போய் விட்டால். அந்த சிதைந்து போட கசாவுடைய இடிபாடுகளுக்கு இடையில ஏராளமான கதைகள் புதைந்து கிடக்கின்றன, உயில்கள் புதைந்து கிடக்கின்றன, ரசாவுடைய உயில்களைப் போல. ரசா எழுதுகிறார், அங்கே சொல்லக்கூடிய ரசப், சாரா, ஜூடி, பதுல், லானா ஆகியோருக்கு என்னுடைய பொருள்களை நான் செத்து போய்விட்டால் பங்களித்து வைத்து விடுங்கள். ஒரு 10 வயசு குழந்தையுடைய விருப்பம் இதுவா? அவள் சொல்கிறாள், எனக்கு மாதாந்திர தொகை 50 செகல்கள் கிடைக்கும். அந்த 50 செகல்களில் 25 ரஹபுக்கும் 25 சாராவிற்கும் கொடுத்து விடுங்கள். அந்த குழந்தை சொல்றா, என் தம்பி அகமது கொஞ்சம் சேட்டை செய்யக்கூடியவன், அவனை நீங்கள் பொருந்தி கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், என்னுடைய விளையாட்டு சாமான்களை நீங்கள் பதூலுக்கு கொடுங்கள். இறுதியாக அவள் எழுதுகிறாள், அந்த போர்க்கள சூழலிலும் கல்வி நிலையங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்ட அந்த பூமியிலே, வாழ்வாதாரம் முழுமையாக சிதைக்கப்பட்ட அந்த பூமியிலே, ஒரு ரொட்டி துண்டிக்கு வழி இல்லாத, தண்ணீருக்கு வழி இல்லாத அந்த பூமியிலே, நித்தமும் வெடிகுண்டுகளும் நித்தமும் துயரமும் சந்து வந்திருக்கின்ற அந்த பூமியிலிருந்து அந்த ரசா எழுதுகிறார், என்னுடைய நான் பாதுகாத்து வைத்தேன் இந்த கதை புத்தகங்களை நீங்கள் ரஹபிற்கு கொடுங்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் கதைக்கான இடம் அந்த போர்க்கள பூமியிலே எங்கே இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இந்த வாசிப்பினுடைய பெரும் அழுத்தத்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்படாத கதைகள் இந்த மண்ணில் ஏராளம் ஏராளம் உண்டு. இஸ்லாமியருடைய வாழ்க்கை இன்றைக்கு வேறொன்றாக சித்தரிக்கப்பட்டு தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் பெண்ணடிமைவாதிகளாகவும் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த கதை வேறொன்றாக இருக்கிறது. உண்மை கதை அதுவல்ல. உண்மை கதை மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக நெருஞ்சிக்கு நெருக்கமாக நாம் பழகி கொண்டிருக்கின்ற பூமியிலே நீங்கள் அறிகின்ற பார்க்கின்ற மனிதர்கள் தான் கதை மாந்தர்கள். எங்கிருந்தோ அவர்கள் சொல்கின்ற செய்திகளை நீங்கள் நம்பி விடாதீர்கள். படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பழகி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்கான கதை வாய்ப்பு இல்லாத களமா இது மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நூற்றாண்டு கால தமிழ் சினிமாவிலே முஸ்லிம்களை குறித்து பேசுவதற்கு சரியான வாழ்வியலை பதிவு செய்ய இயலாத ஒரு காலகட்டத்திலே தான் இன்றைக்கு தமிழின் ஆகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான என் அன்பு நண்பர் இயக்குனர் மீரா கதிரவன் அவர்கள் 100 ஆண்டு காலம் பதிவு செய்யப்படாத இஸ்லாமியர்களுடைய பெருவாழ்வை, பெருங்காதலை இன்றைக்கு ஹபீபி என்ற திரைப்படத்தின் மூலமாக முதலாக பதிவு செய்யக்கூடிய ஒரு அன்பான ஆறுதலான செய்தியை சொல்லி, இன்னும் இது போன்ற சொல்லப்படாத கதைகளை நாம் சொல்ல வேண்டும். நம் கதைகள்
நாம் தான் பேச வேண்டும். உங்கள் கதைகளை நீங்கள் பேச வேண்டும். உங்கள் கதைகளை நீங்கள் பேசுங்கள். அந்த கதைகள் வரலாறாக மாறும். நன்றி.